என்னன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கே. ஆமாக்கா, நான் நிஜமா அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் சொல்ற? நீ சந்தோஷமா இருக்க அளவு நான் எதுவுமே பண்ணலையே, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? அக்கா, என்கிட்டயே விளையாடுறீங்க பாத்தீங்களா? என்னமானு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க தானே ரூம்ல கண்ணாடி வளையல் கொண்டு வந்து வச்சிருந்தீங்க. கண்ணாடி வளையலுக்கா நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்க? ஆமாக்கா, எனக்கு கண்ணாடி வளையல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதுவரையும் நான் அதை வாங்கினதும் இல்லை, போட்டதும் இல்லை. ஏன் தெரியுமா? எங்கள் அக்கா சின்ன வயசுலேயே சொல்லுவாக்கா. என்னன்னா, எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் இருக்கப்போ ஒரு டைம் கண்ணாடி வளையல் தான் போட்டு என்னை அடிச்சிட்டாங்களாமா. அப்போ என் உடம்புல நிறைய ரத்தம் வந்துருச்சுன்னு அப்போ இருந்து கண்ணாடி வளையலே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்களாம்க்கா. அதனால் எங்கள் அக்கா சொல்லிகிட்டே இருப்பா, கண்ணாடி வளையல் பார்க்குறப்பெல்லாம் உனக்காக அம்மா அவங்களுக்கு பிடிச்சதை கூட விட்டாங்கடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பா. அதனாலேயே என்னமோ தெரியலக்கா, எனக்கு கண்ணாடி வளையல்னா ரொம்ப பிடிக்கும். அது பார்க்குறப்ப எங்கள் அக்கா சொன்ன கதை தான் ஞாபகம் வருமா. அதனால் எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும்க்கா. அதனாலேயே நான் வந்து கண்ணாடி வளையல் எடுத்து போட மாட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை கண்ணாடி வளையல் போடணுன்னு. அதான் நீங்கள் வாங்கி வச்சோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சுக்கா. ஓ, இந்த கண்ணாடி வளையல் பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கோ? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நான் வந்து எதுக்காக வாங்கினேன்னா, கல்யாணம்லாம் பேசி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே வெளியே போகிறது வர்றது எல்லாம் இருக்கும் இல்லையா? அதனாடி கண்ணாடி வளையல் போட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான்மா வாங்கி வச்சேன். எனக்கு புரியுதுக்கா. இருந்தாலும் எனக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல, அதனால தான்க்கா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன். ரொம்ப 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 தேங்க்ஸ்க்கா. பரவாயில்லம்மானு. சரிக்கா, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா, போயிட்டு வா. இந்த பிள்ளை கண்ணாடி வளையலுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுதே. இதனால தான் இந்த அர்ஜுன் வாங்கி வச்சிருப்பான் போல. நல்ல பிள்ளைங்கம்மா இவங்க. லக்ஷ்மி, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. கொண்டு வரேன் மாமா. இந்தாங்க மாமா. குடுமா. இந்தாமா லக்ஷ்மி. லக்ஷ்மி, இன்னைக்கு சீட்டு காசு நம்ம கேட்டிருந்தோம்ல, அதனால இன்னைக்கு நம்ம பேருக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. 1.85 தாமா வந்திருக்கு. பரவாயில்ல, எடுத்துட்டு போய் உள்ள வையே. அப்படியா? சரிங்க மாமா. அப்புறம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே எடுத்துட்டு வந்துடலாம். மாமா, கூறப்பட்டே எடுக்காம முதல்ல மற்றவங்களுக்குலாம் எடுக்க சொல்கிறீங்க. இல்லைம்மா, கூறப்பட்டுலாம் ஒரு நல்ல நாளாக பார்த்து எடுத்துக்கலாம். மற்றவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். அப்புறம் நெருங்கின சொந்தவங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸை வச்சு கொடுக்கணும்ல. மாமா வீட்டுக்கும் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். அதனால போயிட்டு நம்ம எடுத்துட்டு வந்துடுவோம். சரிதான் மாமா. நெருங்கின சொந்தம்னா உங்கள் மாமா வீட்டுக்கு, அப்புறம் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு, அவ்வளோதானே மாமா. சந்தோஷுக்கு எடுக்கணும் மாமா. சந்தோஷக்கு எடுக்கிறதுலாம் வந்து அர்ஜுனும் சந்தோஷமே போய் அவங்க 2 பேருக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்கம்மா. அதனால வர சொன்னா பிள்ளைங்க பாட்டுக்கு வந்துருவாங்க. மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எடுக்கணும்ல. உங்க அம்மா அப்பா, அப்புறம் உங்க அண்ணா அண்ணி, அப்புறம் ராகேஷ், அப்புறம் எங்க அத்தை மாமா, அப்புறம் சோனி, அப்புறம் வந்து அரவிந்த், இவங்க எல்லாருக்கும் எடுக்கணும்ல. இவங்க எல்லாருக்கும் பார்த்து பார்த்து எடுத்தாவே நல்லா இருக்கும். சோனிக்கும் அரவிந்துக்கும் ஷர்ட்டு இதெல்லாம் சைஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. அது மாதிரி எடுத்து கொடுத்துருவோம். சரியா? அதெல்லாம் நான் ஏற்கனவே கேட்டு எழுதி வச்சிருக்கேன் மாமா. அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க மாமா. அப்போது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எல்லா பிள்ளைங்களாமும் வீட்டில் தானே இருப்பாளுங்க. லக்ஷ்மி, பிள்ளைங்கெல்லாம் வீட்லயே இருக்கட்டும். பிள்ளைங்களுக்குலாம் இப்போ எடுக்க வேணாம். பெரியவங்களுக்கு மட்டும் இப்போ எடுத்துட்டு வாங்க. அடுத்த வாரம் போய் பிள்ளைங்களுக்கு எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே நாள் எடுக்கணும்னா கண்டிப்பாக எடுக்க முடியாதுமா. ஆமாம் மாமா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் பிள்ளைங்களுக்கு எடுக்கவே நமக்கு ஒரு நாள் ஆகிடும். அத்தனை ட்ரெஸ்ஸு எடுப்பாளுங்க, போட்டு பார்ப்பாளுங்க. கரெக்டு தான் மாமா. சரி சரி. இந்த பையை எடுத்துட்டு போய் உள்ள வெயி. எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே இந்த சோஃபாவில் நான் படுக்கிறேன். சரிங்க மாமா, நீங்கள் படுங்க. எப்படிக்கா நீ எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி அமைதியாக உட்காந்துருக்க? நடந்தது நடந்துருச்சு. அதையே நினச்சிக்கிட்டு இருந்தா அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்க வேணாமா? அதையே நினச்சிட்டு கோவமாக இருந்தால் மட்டும் அடுத்து என்ன நடக்குமோ அது நடந்துருமா என்ன? நாம தாண்டி எல்லாத்தையும் மாற்றணும். அக்கா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. என்னால் ஏற்றுக்கவே முடியல. பார்த்துக்கோ, எப்படி அந்த சந்தோஷ் மாமா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. என்னை தவிர வேறு யாரையும் அவர் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுக்கா. நீ தான்க்கா ஏதாச்சும் பண்ணணும். அதுக்கு தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன் நம்ம என்ன பண்ணலான்னு. இனிமேலாம் போய் அவன்கிட்ட நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, என் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாலாம் அவன் கேட்க மாட்டான். இனிமே புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் நம்ம. என்னக்கா சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலை. நீலாம் என்ன தான் படிச்சியோ? நான் சொல்ல வரதை கூட புரிஞ்சுக்க தெரியல. நீ சொல்கிறத தெளிவாக சொன்னால் நான் ஏன் இந்த மாதிரி கேட்க போகிறேன்? என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லு, புரிகிற மாதிரி.
உஷா, இதுக்கு மேலே தாண்டி நம்ம வந்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். என்னன்னா, அவன்கிட்ட போய் நீ வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, உன்னை தான் பண்ணிக்கணும்னாலாம் அவன் கேட்கவே மாட்டான். நடக்கிறது நடக்கட்டும், நடக்கிறபடியே விடு. அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ நம்ம அதை எல்லாத்தையும் பண்ணுவோம். கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்திடுவோம். மனமேடையிலையாச்சும் அந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த இடத்துல உன்னை உட்கார வச்சு நான் தாலி கட்ட வைக்கிறேன்டி. என்னக்கா சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம் நடக்குமா? ஏண்டி நடக்காது? நாம் நினச்சா எல்லாத்தையும் நடத்தி காட்டலாம். இங்கே பாரு, இப்போ பொண்ணு பார்க்க போவாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது. நாம் ஒன்றுத்துக்கும் சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட பெருசாக்குவோண்டி. அந்த பிரச்சனை பெருசாக வெடிக்கும். அதை வெடிக்கிறப்ப அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களே இவங்கெல்லாம் என்ன இப்படி எல்லா விஷயத்துக்கும் பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த சம்மதம் நமக்கு வேணான்னு அவங்களே விட்டுட்டு போகணும். இல்லை, வேறு என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம் உஷா. தேவைப்பட்டா நான் எதை வேணாலும் பண்ணுவேண்டி. நீ கவலையே படாத. அவன் தாலி கட்டுறது உன் கழுத்துலையா தான் இருக்கும். அதுவும் முக்கியமாக என்ன தெரியுமா பண்ணணும்? நீ இந்த வீட்டில் தான் இருக்க, சந்தோஷ் கூட நல்லா ஈஸியாக பழகுவ பேசுவேன்றது எல்லாமே அவங்க வீட்டுக்கு தெரியணுண்டி. ஏன்னா எந்த அப்பா அம்மாவும் ஒரே வீட்டில் ஆணும் பொண்ணும் ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க யோசிப்பாங்க. புரியுதா? அதெல்லாம் நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். பொண்ணு பார்க்க போகிறப்ப நம்ம கிளியராக சொல்லணும், இவள் என் தங்கச்சி, இவளும் எங்கள் கூட தான் இருப்பா, நல்லா ஜாலியாக உட்காந்து எல்லார் கூடயும் பேசுவா பிடிப்பான்னு எல்லார் முன்னாடியும் சொல்லணும். இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக அந்த சந்தோஷ் சொல்லியிருக்க மாட்டான். நீ இங்கே இருக்கிறது, நான் எந்த மாதிரி, இதெல்லாம் எதுவுமே அவன் சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா எந்த வீட்டில் இதெல்லாம் தெரிஞ்சால் கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் நிறைய மறைச்சி பொய் சொல்லி தான் அவங்க அப்பா அம்மாவை ஒத்துக்க வச்சுருப்பான். அதனால் அந்த சம்மந்தப்படத்தை நாம் யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? ஆமாக்கா, கரெக்டு தான். ஒரே வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு ஊர் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. எப்படிங்க நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு எந்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் கேட்பாங்க. அப்போது அவங்களுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரிஞ்சிருக்காதுக்கா. இல்லைனா இவங்க ஈஸியாக ஒத்துப்பாங்களா? ஏன்னா இந்த ஊர் ஃபுல்லாக தெரியுமே, நீ வந்து என்ன தான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீங்கள் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன்னு இந்த ஊருக்கே தெரியும். அப்போனா அவங்க யாரும் யார்கிட்டையுமே விசாரிச்சிருக்க மாட்டாங்கக்கா. அதனால தான் இது எல்லாமே தெரியாமல் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அப்போது நாம் இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. வர வெள்ளிக்கிழமை தானே பொண்ணு பார்க்க போகிறாங்க, நாமளும் போகிறோம்க்கா. அவங்க பண்ண எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம். சரியா? இதுதான் என் தங்கச்சி உஷாங்கிறது. இப்படி தாண்டி இருக்கணும். தைரியமாக இரு. ஒன்று நடந்துருச்சுன்னா அடுத்து அதை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நம்ம எல்லாத்தையும் பண்ணணும். நமக்கு சாதகமாக அந்த விஷயம் வர வரையும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தாண்டி இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா கோவப்பட்டுட்டு அழுதுட்டு இருந்தால் எல்லாம் நடந்துருமா? நடக்கிறது நடக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம், விடு. ஏய், எப்படி வந்த நீ? இப்போதான் சித்தி உள்ளே வரேன். ஏன் சித்தி, என்னாச்சு? இப்பதான் வரியா? சரி சரி, போ. சரிங்க சித்தி. அக்கா, இவ எது நம்ம பேசினதை கேட்டிருப்பாளோ? அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாடி. அவளை பார்த்தா நம்ம பேசினது கேட்ட மாதிரியா இருக்குது. இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறா. ஆனால் நம்ம கொஞ்சம் உஷாராக தாண்டி இருக்கணும். இவளுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் அப்படியே போய் அவங்க அப்பங்கிட்டையும் சித்தப்பங்கிட்டையும் போட்டு கொடுத்துருவா. எதுவுமே தெரியாமல் இவளுக்கே தெரியாமல் தாண்டி பண்ணணும். இனிமேல் பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்து உஷாராக தாண்டி பேசணும். ஆமாக்கா. அப்புறம் நீ இதெல்லாம் அப்பா அம்மா கிட்ட போய் எதுக்குடி சொன்ன? நீ என்கிட்ட கேட்காம எதுவுமே சொல்லக்கூடாதுல்ல. சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ பாரு, ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க. உன்னை நம்பி தானே பிள்ளைய அங்கே அனுப்பி வச்சோம், நீ என்னன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, என்ன தான் நடக்குது அங்கே அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், நாம் நினைக்கிறது தான் நடக்கும் உஷா. நீ அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காமல் தைரியமாக இரு, சரியா? நீ ஜாலியாக இருடி. ஃபேஷியல் பண்ணு, மேக்கப் பண்ணி, எல்லாத்தையும் பண்ணி நல்லா பளபளன்னு ஆகு. அப்போ தானே வந்து கல்யாணத்தப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். அப்புறம் புடவெல்லாம் எடுக்கிறப்ப உனக்கும் அதே விலையில் நான் புடவை எடுத்து கொடுப்பேன், சரியா? எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோ. கல்யாணம் கண்டிப்பாக உனக்கும் சந்தோஷக்கும் தான் நடக்கும். அப்படியாக்கா? எனக்கு சந்தோஷமா இருக்குக்கா. நீ இருக்கப்ப நான் எதுக்குக்கா பயப்படணும்? எனக்காக நீ எல்லாமே பண்ணுவ. அவரை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்க்கா நம்ம 2 பேர் தான்க்கா இந்த வீட்டையே ஆள்றோம். எப்போதான் அந்த நாள் வருமோ? இன்னும் கொஞ்ச நாள் தான்க்கா இருக்கு. பாரு பாரு, சந்தோஷமா இருக்க போறோம் நாம. ஆமாம் உஷா, பின்ன நம்ம எதுக்காகடி இவ்வளோ கஷ்டப்படுறோம்? இந்த சொத்து ஃபுல்லாக நமக்கு மட்டும்தான் வேணும்னு தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம். எல்லா சொத்தும் நமக்கு தாண்டி வரும். எவ்வளோ ஒருத்தி வந்து அனுபவிக்க நம்ம விட்டுருவோமா என்ன? சேர்ந்து ஒரு வழி பண்ணிடுவோம், விடு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்க வரோம். Bye, பாய் friends. ஃப்ரெண்ட்ஸ்.